திருவண்ணாமலை மலையைச் சுற்றி நடப்பது வெளியில் பார்க்கும்போது ஒரு நடைப்பயணம் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு உள்ள பயணம். அந்த பாதையில் நடப்பது கால்கள் மட்டுமல்ல, எண்ணங்களும் உணர்வுகளும் வாழ்க்கையும் கூட. ஒரு பௌர்ணமி இரவு வானத்தில் முழு நிலவு தன் ஒளியை பூமியில் பரப்பியது. அந்த ஒளியில் திருவண்ணாமலை மலை ஒரு தெய்வீக அமைதியுடன் நின்றது. பாதை முழுவதும் பக்தர்கள், சிலர் மெதுவாக, சிலர் அவசரமாக, சிலர் தங்கள் எண்ணங்களில் மூழ்கி நடந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு பொதுவான உண்மை இருந்தது. எல்லோரும் ஒரே பாதையில் நடந்தார்கள். ஆனால் எல்லோரின் பயணமும் ஒரே மாதிரி இல்லை. அவசரத்தில் நடக்கும் அடிகள். சிலர் அந்த பாதையில் வேகமாக நடந்தார்கள். அவர்களின் முகத்தில் ஒரு அவசரம், எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும் என்ற எண்ணம். ஒவ்வொரு அடியும் ஒரு அழுத்தம் போல இருந்தது. அவர்களுக்கு அந்த பாதை ஒரு கடமை. முடித்துவிட்டால்தான் மனநிம்மதி கிடைக்கும் என்ற எண்ணம். ஆனால் அவர்கள் கவனிக்காத ஒன்று இருந்தது. கிரிவலம் என்பது முடிக்க வேண்டிய ஒரு வேலை அல்ல, அது அனுபவிக்க வேண்டிய ஒரு தருணம். அவர்கள் வேகமாக சென்றார்கள். ஆனால் அந்த வேகத்தில் பாதையின் அமைதி அவர்களை தொடவில்லை. மலையின் ஆழமான அமைதி அவர்களை மனதில் பதியவில்லை. அவர்கள் பாதையை முடித்தார்கள். ஆனால் அந்த பயணம் அவர்களை மாற்றவில்லை. கவனக்குறைவான மனம். மற்றொரு பக்கம் சிலர் கைபேசியை கையில் பிடித்து கொண்டு நடந்தார்கள். பேச்சுகள், சிரிப்புகள், சண்டைகள், வேலை விஷயங்கள் எல்லாம் அந்த பாதையில் கலந்திருந்தது. அந்த இடத்தில் அமைதி இருக்க வேண்டும். அந்த பாதையில் ஒவ்வொரு சத்தமும் கூட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த மனம் வெளியுலக சத்தத்தில் சிக்கிக் கொண்டது. அவர்கள் நடந்தார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் அந்த பாதையில் இல்லை. உடல் மட்டும் அங்கே இருந்தது. மனம் வேறு உலகத்தில் இருந்தது. அந்த நிலையில் நடந்த கிரிவலம் ஒரு ஆன்மீக அனுபவமாக மாற முடியுமா? அலட்சியமாக செய்யப்படும் கிரிவலம். சிலர் அனைவரும் போகிறார்கள், நாமும் போவோம் என்ற எண்ணத்தில் வந்தார்கள். எந்த ஒரு ஆழமான எண்ணமும் இல்லை. வேண்டுதல் இல்லை, நன்றி இல்லை, உணர்வு இல்லை. அவர்களுக்கு அது ஒரு பழக்கம், ஒரு வழக்கம், ஒரு கூட்டத்தை பின்பற்றும் செயலாக மட்டுமே இருந்தது. அந்த பாதையில் நடந்தாலும் உள்ளத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. அவர்கள் வந்தார்கள், நடந்தார்கள், திரும்பி சென்றார்கள். ஆனால் அந்த பயணம் அவர்களின் வாழ்க்கையில் எந்த தடயமும் வைக்கவில்லை. ஒப்பிடும் மனநிலை. சிலர் மற்றவர்களை பார்த்து தங்களை ஒப்பிட்டுக் கொண்டார்கள். அவர் இவ்வளவு நேரத்தில் முடிச்சாரே, நாம இன்னும் முடியலை என்ற எண்ணம். இந்த ஒப்பீடு மன அமைதியை கெடுக்கும். கிரிவலம் என்பது தனிப்பட்ட பயணம். ஒவ்வொருவருக்கும் வேகம் வேறு, அனுபவம் வேறு, காரணம் வேறு. ஆனால் அந்த ஒப்பீடு மனதில் வந்தால் அந்த பயணம் போட்டியாக மாறிவிடும். போட்டியில் பக்தி இருக்காது, அமைதி இருக்காது. உடல் மட்டும், மனம் இல்லை. சிலர் உடலால் மட்டுமே நடந்தார்கள். மனதில் பல சிந்தனைகள், கடந்த காலம், எதிர்காலம், கவலைகள், ஆசைகள். அந்த பாதையில் நடக்கும்போது அந்த எண்ணங்கள் எல்லாம் மெதுவாக மறைந்து மனம் ஒரு அமைதியில் மூழ்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் அந்த எண்ணங்கள் மேலும் அதிகரிக்கிறது. அந்த நிலையில் கிரிவலம் ஒரு தியானமாக மாறாமல் ஒரு சுமையாக மாறிவிடுகிறது. அமைதியாக நடந்தவர்கள். அதே பாதையில் சிலர் மெதுவாக நடந்தார்கள். அவர்கள் வேகத்தை பற்றி கவலைப்படவில்லை. ஒவ்வொரு அடியும் ஒரு ஜபமாக இருந்தது. ஓம் நமசிவாய என்ற மந்திரம் அவர்களின் உள்ளத்தில் ஒலித்தது. அவர்கள் பேசவில்லை, ஆனால் அவர்களின் மனம் பேசிக்கொண்டே இருந்தது. அவர்கள் கண்களில் ஒரு அமைதி, முகத்தில் ஒரு தெளிவு, உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை. அவர்கள் பாதையை மெதுவாக கடந்து சென்றார்கள். ஆனால் அந்த பயணம் அவர்களை ஆழமாக தொடர்ந்தது. சிறிய செயல்களின் அர்த்தம். சிலர் பாதையில் தண்ணீர் கொடுத்தார்கள், சிலர் அன்னதானம் செய்தார்கள், சிலர் அமைதியாக மற்றவர்களுக்கு வழி கொடுத்தார்கள். இந்த சிறிய செயல்கள் தான் கிரிவலத்தின் உண்மையான அர்த்தத்தை காட்டுகிறது. அது ஒரு தனிப்பட்ட பயணம் மட்டுமல்ல, அது பகிர்ந்த அனுபவம். மலையின் அமைதி. திருவண்ணாமலை மலை அமைதியாக நின்றது. அது எதையும் பேசவில்லை, ஆனால் அது எல்லாவற்றையும் உணர்த்தியது. அந்த மலையை சுற்றி நடக்கும்போது அந்த அமைதி மனதில் பதிய வேண்டும். அது ஒரு நினைவாக அல்ல, ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். பயணத்தின் முடிவு. அந்த இரவு முடிந்தது. சிலர் சோர்வுடன் இருந்தார்கள். முடிஞ்சதே என்ற எண்ணம் மட்டும் இருந்தது. ஆனால் சிலர் அமைதியாக சிரித்தார்கள். அவர்களின் மனதில் ஒரு புதிய உணர்வு, ஏதோ ஒன்று மாறிவிட்டது என்ற உணர்வு. அவர்கள் எதையும் சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் உள்ளம் பேசிக்கொண்டே இருந்தது. ஒரு உண்மை, கிரிவலம் என்பது எத்தனை முறை செய்தோம் என்பதில் இல்லை, எப்படி செய்தோம் என்பதில்தான். அவசரத்தில் செய்தால் அது ஒரு நடை, அலட்சியத்தில் செய்தால் அது ஒரு பழக்கம், கவனக்குறைவாக செய்தால் அது ஒரு சுமை. ஆனால் அமைதியில் செய்தால் அது ஒரு தியானம், பக்தியில் செய்தால் அது ஒரு அனுபவம், உண்மையான மனதுடன் செய்தால் அது ஒரு அருள். முடிவின் உணர்வு. அடுத்த முறை அந்த பாதையில் நடக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நினைவில் இருக்க வேண்டும். கால்கள் மட்டும் நகர்ந்தால் பாதை முடியும். மனம் இணைந்தால் பயணம் தொடங்கும். ஆன்மா கலந்து இருந்தால் அருள் கிடைக்கும்.
கிரிவலம் என்பது மலையை சுற்றுவதல்ல, உள்ளத்தை மாற்றுவதுதான் உண்மையான கிரிவலம்.